ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளில் இருந்து உன்னால் வெளிவர இயலாமல் தவிக்கும் உனது நிலையை பார்த்து எனது நெஞ்சம் பதறுகின்றது தங்கமே. நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படித்தான் நடக்கின்றாய், அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டது. துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய். வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழை போன்று அழுது கொண்டிருக்கின்றாய். அழுகாதே தங்கமே, தைரியமாக இரு. உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன்னிலை உணரும் காலத்தை அப்பா நான் உருவாக்குவேன். போதும் இந்த வாழ்க்கை என்று நீ கூறுகின்றாய். ஆனால் இந்த வாழ்க்கை இன்னும் பல அற்புதங்கள் உனக்கு செய்ய காத்து கொண்டிருக்கின்றது. நீ கடந்து வந்தது அனைத்தும் கஷ்ட காலங்களை மட்டுமே. உனக்கான இன்ப காலம் காத்து கொண்டிருக்கின்றது தங்கமே. நீ இழந்ததை எல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழியை நான் செய்வேன். அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாயியே துணை, சாயியே சாஸ்வதம் என்னும் என் நிலை இறங்கினாலும் சாயியே துணை, சாயி எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவார் என்று இருக்கின்றாயே. உன்னை எப்படி நான் கைவிடுவேன் தங்கமே? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன். உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கின்றேன். என்னை முழு மனதோடு நம்பு. இது என்னுடைய சத்திய வாக்கு. எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராக்கியத்துடனும் கம்பீரத்துடனும் வலம் வா தங்கமே. நீ இந்த சாயப்பாவின் குழந்தை. உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை நான் அசைத்து பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ நிச்சயம் நல்ல நிலைக்கு வருவாய். என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். மனிதன் ஏமாற்றிவிட்டான் என்று கவலைப்படாதே. ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். காலசக்கரம் எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கின்றது. அதில் யாரும் தப்ப முடியாது. உன்னுடைய கால சக்கரத்தில் நீ கஷ்டப்பட்ட நாட்கள் அனைத்தும் சுழன்று இப்பொழுது நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடிய காலம் வந்துவிட்டது. நீ கேட்டது, ஆசைப்பட்டது, நினைத்தது அனைத்தும் அப்படியே நடக்கப் போகின்றது. உனக்கு கெட்ட நேரம் ஒன்று வந்தால் அதை நினைத்து கலங்காதே. அடுத்த நொடியே அதை மாற்றி நல்வழி காட்டுகின்றேன். கடவுள் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ அவரை நம்பு. ஏனெனில் 2 விஷயங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து நடக்கும். ஒன்று, அப்பாவே உன்னை காப்பாற்றுவார், அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுக் கொடுப்பார். இந்த சாய் தேவாவின் பிள்ளையை சாய் எப்பொழுதும் கைவிட்டதில்லை. உள்ளத்தை எப்பொழுதும் ஒளியாக வைத்துக்கொள். சிலையாவதும் சிறையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்ததுதான். உன்னை நீ நம்பினாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்துவிடும். உன் இருக்கரம் கூப்பி என்னை வணங்கினால் என் 1000 கரம் கொண்டு உன்னை நான் காப்பேன். ஓம் சாய்ராம்.